வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட் ரெசிபீஸில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் எப்படி மசாலா வேர்க்கடலை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவுமே நீங்கள் ஒரு சொட்டு கூட அதில் விட வேணாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நல்லா வறுபட்டாச்சுன்னு அர்த்தம். அது வறுபடுறதுக்குள்ளே இந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தள்ளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தேவையான தண்ணியை மட்டும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்தால் நம்ம கீழே ஊற்றிடலாம் தண்ணியை. இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூட எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வெடித்து அது வறுபட்டதும் சுட சுட அந்த வேர்க்கடலையை அப்படியே இதில் சேர்த்துடணும். கொதிக்க கொதிக்க இருக்கிற வேர்க்கடலையை தான் இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா எல்லா இடத்துலையும் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பூண்டு பொடி இல்லை பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். இன்னும் கூட சூடு ஆறலை பாருங்கள். நான் பேனையும் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த சூட்டில் அதை ஒரு நிமிஷம் திருப்பியும் அதில் சேர்த்துடலாம். இப்போ பேன் சூடு ஆறின அப்புறம் அந்த வேர்க்கடலை எடுத்துட்டேன். திருப்பியும் கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலையை ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுப்பட்ட கருவேப்பிலையை இந்த வேர்க்கடலையோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயாச்சு. இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு ஆயாச்சு ஆறின உடனேயே. கையில் எந்த மசாலாவும் ஒட்டலை, எல்லாமே தோலில் தான் இருக்குது. அது பாருங்கள், தோலோடு தான் அந்த காரம் மஞ்சள் எல்லாமே போகும். அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு மசாலா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே சேரும். தேங்க்யூ.